எல்லாருமே ஒன்னா தான் ஜெல்லா தான் இருப்போம். ஸோ லைக் அந்த ஒரு எல்லாருமே அந்த அந்த வைப்ல செட் ஆயிட்டோம். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஜாலியா இருக்கும். அதே ஹார்ட் தான், ஆனா பீட் வேற. அவர் எவ்வளவு ஆசையா உப்புமா கிண்டி கொண்டாந்து கொடுத்தாரு, அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுட்டீங்க. எனக்கு ரியல் லைஃப்ல உப்புமா பிடிக்காது, ரதிக்கு உப்புமா பிடிக்காது. ஸ்கூல் எப்படி இருந்தியோ பார்க்க அப்படியே இருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு வேணா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூலே நீங்க வந்து நடத்துற மாதிரி உள்ள போடுறாங்க. ஆமா, ஸ்கூல்ல கூட சொல்ல முடியாது, ஒரு கேஜி நடத்திட்டு இருக்கிற மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஜூனியர் தான், சும்மா நீ ஏதோ ஒரு டாஸ்க் கொடு. எல்லாமே அமைஞ்சிருக்கு. பட் பிரெயின் இங்க தான், காஸ்டிங் எல்லாமே இங்க தான். கார்த்திக் சாரும் எல்லா கேரக்டர்ஸும் பில்ட் பண்ணி சீரியஸ்லி உண்மைதான். அதையும் தேவும் விஜயும் மீட் பண்றதை ஒரு 2 எபிசோட் எடுத்துருவீங்கன்னு பார்த்தேன். தள்ளி கொண்டு போயிருவீங்கன்னு பார்த்தேன். டப்புன்னு பார்த்தாங்க, 2 பேரும் பேசிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இல்லை, அதாங்க இந்த ஷோவோட ப்ளஸ்ஸே. வர நம்ம ஷோல தான் அவருக்கு நீங்க கிரியேட்டிவா எடுத்து கொடுக்கணும். அடுத்த சீசனுக்கு அலையும் வந்து அடுத்த சீசன் அப்படியே கேரளா போயிடுவேங்கன்னு சொல்லுவாங்க. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்க டீமை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஹார்ட் பீட் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவோம், நேராக ஹாஸ்பிட்டல் போவோம், அங்க இருக்கிற டாக்டர் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிற டீம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க, டாக்டராகவும் இருப்பாங்க. ஆனா நம்மளோட ஹார்ட் பீட்டை பயங்கரமா எகிர வைப்பாங்க, அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் ஆக்குவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஹார்ட் பீட் 2.0 டீமோட தான் இன்னைக்கு நான் இருக்கேன். ஸோ அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து தமிழில் எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் பரிச்சயமான முகங்களை வச்சு நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்காக டேரக்டர்ஸ் 2 பேருக்குமே நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இப்போ இருக்கிற சினிமா அந்த ஒரு இதில் அப்படி இருக்கிறப்போ அதே கதை, அதே பிளேஸு, அதே மக்கள், அவங்கள வச்சு இன்னொரு ஹிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதனால தான் செகண்ட் பார்ட் எடுக்கும்பொழுது எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க, அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அது எப்படி சாத்தியமானுச்சு? முதல்ல அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் சீசன் பண்ணாமல் இருக்க வழி இல்லை, ஃபஸ்ட்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லை, இங்கே எல்லாருமே ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒர்க் பண்ணல. அதாவது வந்து ஆர்கானிக்காகவே செகண்ட் சீசனில் அவங்க அப்பா வரணுன்றது தான் ஃபஸ்ட்டு பிச்சோட ஐடியாவே. அதுதான் டுவர்ட்ஸ் எண்ட் சீசன் எண்டில் வந்து அவங்க அப்பா வரணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி இருந்தது. ஸோ அந்த ஸ்டோரியே கண்டினியூ பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சிங்க் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையுமே வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி வேணால் கொண்டு போயிடலாம், டக்குன்னு முடிக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். அந்த கதை மக்கள் நம்புற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக தான் அகைன் எப்படி நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு எழுதுனீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் இன்னும் மறுபடியும் வருவோம் நான் உங்கள்கிட்ட. சரி, நீங்கள் சொல்லுங்கள். அவர் போட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்க. இல்லை, தீபக் சொன்னதான் ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிக்க ஆரம்பித்து கொண்டு வந்து முடிக்கும்போது அங்கே ஒன்று தேவைப்படுது, ஒரு ஹூக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதை அவர் எப்படி முடிச்சாருன்னா, அழகாக தாத்தா வந்துட்டார், தாத்தா வந்து கேட்டார். அப்போ ஆடியன்ஸ்க்காக இன்னும் விஜய் வரலையா, ரீனாவோட அப்பா வரலையா, ரதியோட லவ் எக்ஸ் வரலையான்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுவே செகண்ட் சீசனுக்கு ஒரு நல்ல ஹைப் கொடுத்தது. ஹைப் கொடுத்து எப்போ தேவைப்பட்டுச்சோ, இன்னுமா நீங்கள் காட்டல 40 கிட்ட இன்னும் விஜய் வரலையேங்கும் போது கரெக்டாக விஜய் வந்து லேண்ட் ஆனார். ஸோ இதெல்லாம் சொன்ன மாதிரி கதையை ஒரு இடத்துல ஆரம்பிச்சார் இல்லையா, ஆரம்பிச்சு அவரோட கதையோட எண்டு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த எண்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. மிட் பாயிண்ட்ல நம்ம முடிச்சிட்டோம் 100. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிக்கும் போது ஒரு படத்தோட செகண்ட் ஆஃப் மாதிரி தான். இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குல்ல. ஸோ அந்த விறுவிறுப்பு தான் இது செகண்ட் பார்ட் வந்து இடைவேளைக்கு அப்புறம். ஸோ அதனால அது அப்படியே அந்த டெம்ப்ட் கூடி போயிட்டே இருக்கு. இப்போ எப்போடா விஜய் தெரியும் ரீனாக்கு, விஜய்க்கு எப்போ ரீனா தெரியும், ரீனாக்கு எப்போ விஜய் தெரியும், எப்போ ரதி சொல்ல போகிறாங்க, அந்த மொமெண்ட்டில் போயிட்டே இருக்கு. அது சொல்கிற வரைக்கும் போகும். சொன்னதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். ஸோ அது அப்படி தான் போயிட்டே தானே இருக்கும். ஆக்டர்ஸ் தான் ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரீஸாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம போயிடுவோம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து லாங் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்ச அடுத்து அகைன் செகண்ட் சீசனில் நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரீனா, நீங்கள் சொல்லுங்கள், அகைன் எப்படி இந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு, ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்க, அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் வேறு, எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலி இல்ல சீனியர் தான் ஆக்டிங் வைஸ் அவங்க சீனியர். மற்றபடி மேமும் வந்து ரொம்ப ஸ்வீட் தான். யாருமே வந்து
எல்லாருமே ஒன்னாதான் ஜெல்லா தான் இருப்போம். இப்போ சார் கிட்ட பேசுறதும் ஜாலியா பேசுவோம், அப்துல் சார் கிட்ட ஜாலியா பேசுவோம், கலாய்ப்போம், மேம் கிட்டே அப்படிதான். ஸோ லைக் அந்த ஒரு எல்லாருமே அந்த அந்த வைப்ல செட் ஆயிட்டோம். ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஜாலியா இருக்கும், ஜாலியா ஷூட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். இட்ஸ் நாட் லைக் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி இல்லை. விஜய் சார் கிட்டே அப்படிதான் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஒரு பக்கம் வந்து நான் மறுபடியும் சொல்லிடுறேன், சிரிக்கக்கூடாது. சீனியர்ஸ் மேம் மாதிரி நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய பழக்கப்பட்டவங்க, எல்லாமே மெச்சூர் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. அதை சொன்னால் டேக்கன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஜாலியான டீம். நம்ம ஒன்று சொன்னோன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்கள் 2 பேரும்? இல்லை, ஆக்சுவலாக ரதி மேமாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. பெரிய யாருமே ஒரு கஷ்டம் கொடுத்ததே கிடையாது. எல்லாருமே டைலாக்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க, எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் நான் கம்மியாக தான் பண்ணேன், அவர் தான் பண்ணார். அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கு? இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி. இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது இவங்கெல்லாம் ஒரு குரூப் இல்லையா, ராக்கி, ரீனா, நவீன், இவங்ககிட்ட ஒன்று கற்றுக்குறோம் நம்ம. அவங்க நம்மகிட்ட கற்றுக்க எதிர்பார்க்குறாங்க இல்லை, பட் நம்ம ஒன்று கற்றுக்குறோம். அதே மாதிரி மேம் இவங்க இந்த சீனியர்ஸ் இருக்காங்க, இவங்க நடித்து ஒன்று கற்று வச்சுருக்குறாங்க, அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு ஒன்று இருக்குது, நமக்கு இவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும், இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லை இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படி இருக்குது, இல்லை இப்படி நீங்களும் ஒரு படி இறங்கணும், அவங்க ஒரு படி ஏறணும், இவங்க ஒரு படி இறங்கணும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும், முடிஞ்சளவு பேலன்ஸ் பண்ணுவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தீபக் சொன்ன மாதிரி நான் பர்சனலாக இந்த டீம் மாதிரி பாசிட்டிவ் வைப் உள்ள டீம் வேறு டீமே கிடையாது. செம்ம பாசிட்டிவ் வைப், எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நாளைக்குள்ள சீன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும். நமக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் இருக்கும் சீனுக்குள்ள, அந்த பிளாக்கை எடுத்து விட்டா போதும். இந்த சீனை நான் ஏன் இப்படி பேசணும், இது ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் மட்டும்தான். அந்த பிளாக் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி அவங்கெல்லாம் சூப்பர், எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கிரண் நிலோஃபரை பற்றி பேசிட்டு இருந்தோம், அவ்வளோ சூப்பராக சீன் பட்டு 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 கமல், அமையா. ஸோ எல்லா காம்போவுமே அவங்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்கு சின்னதா. இப்போ அர்ஜுன் ரீனா ஒரு சீன் பண்றாங்க, அடுத்து நமக்குன்னா அவங்க ஒரு டேக் கூட போல, நம்ம போகக்கூடாது, அவங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க, நம்மளும் முடிக்கணும், நம்மளும் ஷார்ட்டா. இப்படி இவங்களுக்குள்ள குட்டி குட்டியா ஒரு போட்டி இருக்கு. அது எல்லாருக்கும் விச் மீன்ஸ் எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னா, ரவி விஜய் பண்ணும்போது அவங்களுக்குமே இவங்க டக்கு டக்கு முடியும், நம்ம அப்படின்னு இவங்களுக்குமே அந்த அளவுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒன்று இருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ், ஒரு சீன், ஒரு ஷோவோட பாசிட்டிவ் வைப் தானே அது. நான் அவங்க நல்லா பண்றாங்க, அவங்களோட நான் பெட்டரா பண்ணும், இவங்களோட நான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்படி பெஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அப்படி வரதான் அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபிள் ஒரு டீம். அது தீபக்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே. ஓகே. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பயே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிளா பிளா பிளான்னு. ஸோ இங்கே ஒரு மெடிக்கல் விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது எப்படி அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க? சார் சொல்கிற மாதிரி ஒரு டேக்கில் முடிச்சிடுவாங்க, டயலாக்லாம் முன்னாடியே படிச்சுட்டு வந்துடுவாங்க, அப்படிங்கிறப்போ மென்டல் அப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க மேம்? இல்லை, அந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா சீனுமே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். அது இல்லாமல் நிறைய டைலாக்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. அந்த சீனை பற்றி சொல்லுங்க. எல்லா சீனுமே படிச்சுட்டு தானே வருவோம், மெமரி பண்ணிட்டு தான் வருவோம். நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் ரீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை சார், மெமரி பண்ணிட்டு தான் வருவோம், எல்லா சீனுமே ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். ஓகே. ஆனால் அது டஃப்பாக இருக்குது அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தனியாக வச்சிருக்கேன், நான் தனி கொஸ்டின் வச்சிருக்கேன். ப்ரிப்பேர் ஆகி தான் வருவோம். முத நாளே அனுப்பிச்சிடுவாங்க ஸ்கிரிப்ட். ஸோ அதனால என்னன்னு சொல்லி நாங்கள் படிச்சுட்டு வந்துடுவோம். வீட்டெல்லாம் கேட்டிருப்பாங்களே, ஏமா நீ பப்ளிக்கு கூட இப்பெல்லாம் படிச்சது இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி. ரீனா ஆக்சுவலி சீரியஸாவே செட்லேயே அப்படிதான் இருக்கும். செட்ல இங்க ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அங்க படிச்சிட்டு இருப்பாங்க, சீன்லயே ஆட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கதை சார் அனுப்பிச்சிடுவாங்க. அதை நாங்க கதை ஃபுல்லாவே படிச்சு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிரும். அப்புறம் முத நாளே வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுவாங்க, நாங்க படிச்சுட்டு போவோம். ஆனா எப்போ யார் யார் சீன் வருதுன்னு தெரியாது. அதனால ப்ரிப்பேர் ஆகும். ஆனா மேம்க்கு தான் வந்து இவ்வளோ பெரிய மெடிக்கல் டர்ம்ஸ் நிறைய மேம்க்கு தான். ஆமா, அவங்க வந்து ஏழு படிப்பாங்க. ஒரு சீனே நான் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன். விஜய் சாரும் நீங்களும் ஒரு கேம்ல ஆடுவீங்க. அப்பா நான் பார்த்து அப்படியே மிரண்டுட்டேன். நான் யோசிச்சுட்டே பேசுறேன், டாக்டர்னு ஒரு விஷயம் வரும்பொழுது படிக்கும் போதே சொல்லுவாங்க ஒரு 4 பேர் போனாதான் ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர் ஆயிருந்திருப்பீங்க. நடிச்சு டாக்டர்ஸ் ஆயிட்டோம். நடிச்சே வந்து பட்டம் வாங்கி வீட்டுல யாராவது உடம்பு சொல்ல டாக்டர் அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி போர்டு முடிச்சு போயிடுச்சு. நான் அப்படி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போய். ஓகே. அதிகமாக உங்களுடைய கேரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப டிப்பிக்கலான ஒரு கேரக்டர். அது எனக்கு நல்லா அந்த சீன் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஃபைட் போட்டுட்டு வந்திருப்பீங்க, விஜயை வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. உங்களால் அவர் மேலே கோவத்தையும் காட்ட முடியாது, உங்கள் கூட சேர்ந்தே ஒர்க் பண்ண போகிறாருங்கிறப்போ 2 விதமான எமோஷன்ஸ் இருக்கும். ஒன்று அவர் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனாக இருக்கட்டும்,
இல்லை வந்து அவர் மேலே இருக்கிற கோவமாக இருக்கட்டும் அண்ட் இந்த பக்கம் ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கலந்து பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க இல்ல என்ன பொறுத்த இது ஃபர்ஸ்ட்? டிபிக்கல் கிடையாது. எனக்கு நான் Okay. பண்ணது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் இதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் நிறைய இருந்துச்சு என்ன பொறுத்த ரதிக்கு. அண்ட் எனக்கு தெரியாது, நான் இப்போவும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு, அது சரியா இருக்கா, அது ஒர்க் ஆகுதா, இப்படி வருதா, எல்லா இமோஷன்ஸும் வருதா, அந்த பெயின் இருக்கணுமா, கோவம் இருக்கணுமா, இந்த இந்த ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கணுமா, இது எல்லாம் சேர்ந்து எனக்கு வருதான்னு எனக்கு இப்போவும் நான் ஒரு டவுட்ஃபுல். விஷயத்துல உங்க மேல ரொம்ப கோவம் மேம். அவர் எவ்வளவு ஆசையா உப்புமா கிண்டி உணவு கொடுத்தாரு, அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுட்டீங்க. எனக்கு பாருங்க. ரியல் லைஃப்ல உப்புமா பிடிக்காது, ரதிக்கு உப்புமா பிடிக்காது, அனிமோலுக்கும் ரதிக்கும் உப்புமா நான் பிடிக்காது. அதுவே யோசிச்சு ஒருவேளை மேம் உப்புமா பிடிக்காதனால தான் பிடிக்காது. கொடுத்தாங்களோ திருப்பி. ஏன் சார் நீங்க உப்புமா வச்சீங்க, வேற ஏதாவது வச்சிருக்காங்க? அந்த சீன் ஆக்சுவலா பயங்கர இம்பாக்டான சீன். நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த சீன். அவர் ரொம்ப ஆசையா கொண்டாந்து கொடுத்ததுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அதெல்லாம் பயங்கரமா பண்ணி. ஏதாச்சும் சிக்கன் பிரியாணின்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், உப்புமா தான் கொடுத்தாங்க. ஓகே சார், சொல்லுங்க சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூலே நீங்க வந்து நடத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் ஒரு இது கூட பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல, இவங்க 2 பேர் தனியா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, பின்னாடி பரபரப்பா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் டேரக்டரை வேற பிடிச்சி எடுத்து உள்ள போடுறாங்க. ஆமா, ஸ்கூல்ல கூட சொல்ல முடியாது, ஒரு கேஜி நடத்திட்டு இருக்கிற மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. கிண்டர் கார்டன் தான். எப்படி சார் மேனேஜ் இல்லை இவ்வளோ இருந்தாலும் சீனில் அவங்கவுங்க சீனில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதுதான் மற்ற இப்போ 2 பேர் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா மற்ற 10 பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, விளாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம சீன் தான் தெரிஞ்சு அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சீனில் நம்ம தான் நிப்பாட்டணும், அந்த சீன் இல்லைன்னா நமக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த பொறுப்பு இவங்க எல்லாருக்குமே உண்டு. ஓகே. ஸோ அதனால அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சரி இந்த பக்கம் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் விளாண்டாட்டு பிரச்சனை இல்லை, சீன் வரும்போது கரெக்டாக வந்துடுறாங்கல்ல அப்படிங்கிறதுனால நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதான் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஓகே. அந்த பாயிண்ட்லேயே நிற்கிறதுனால எமோஷனலாகவே இருக்கும். ஒரு பேஷண்ட்டாக அட்மிட் ஆகும், நீங்கள் யோசிச்சு பாருங்க, த்ரூ அவுட்டாக பிளட்டு இப்போ எமோஷன் அது இது போயிட்டு இருக்கு. சின்ன ஒரு பிரேக் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கலாம், அவங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. கரெக்டா அப்படிதான். விஜய் சாரோட கேரக்டர் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றது, நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், யாரு வருவா அந்த கேரக்டருக்கு, யாரு அண்ட் கார்த்திக் சார் உள்ள வந்து இறங்கும்போது இட்ஸ் அ ஹேண்ட்ஸம் பாய். ஆக்சுவலி கோச்சுக்காதீங்க மேம், நாங்களே கொஞ்சம் அப்பப்போ சைட் என்டையர் செட்டே அப்படிதான். ஆஃப்கோர்ஸ் அவர் ஒரு சாமா இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எப்படி சொல்ல கொண்டு ஆக்சுவலி அவர் உண்மையிலே சூப்பராக நடிக்கிறாரு. அதை நடிக்கிறதுனால தான் இவ்வளோ தெரியுது. அதான் அவரை வேற மாதிரி பார்த்துருக்காங்க இது வரைக்கும் சினிமா பார்த்ததுல அவருக்கு இப்படி ஒரு ரோல் யாருமே கொடுக்கல, அவருமே பண்ணல. ஏதோ சின்ன ஏதோ பண்ணியிருக்கிறாரு, பட் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. நீங்க அந்த மாதிரி அது தீபக் தான் பேசினாப்ல, கதை சொல்லி ஓகே போய் பண்ண. அதான் நாங்கள் ஆப்ஷன் பார்த்தோம், 2-3 பேர் ஆப்ஷன் பார்த்தோம். 2-3 பேர் ஆப்ஷன் பார்க்கும்போது கேட்கவும் ஆப்ஷனில் இருந்தது. அப்படி இப்போ அவர் எப்படி ரீச் பண்ணலான்றது தான் பிளானாக இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து பண்ணலண்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஹார்ட் பீட் சீசன் 1 ரீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் அவர் கூப்பிட்டாரு, கதை கேட்டார், கதை சொன்னே பிடிச்சிருக்கு பண்ணுறேன்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகே மேம், சொல்லுங்க. நாங்களே சைட் அடிச்சிருக்கிறோம், வேற அவரோட ஒர்க் பண்றது. ஆனா விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன? வந்துட்டார்ல இருந்தாலும். ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். கல்யாணம் அது யாருக்கும் எழுதல, அதனால நாங்க என்ன பண்றது? தீபக் தான் அதோட ஆளு. ஆக்சுவலி ஹார்ட் பீட் வந்து பிரெயின் தீபக் தான், அதை எழுதுறதா இருக்கட்டும், இல்ல எழுதுறதா ஃபுல் ஸ்டோரி, என்டையர் ஸ்டோரி, இந்த என்டையர் சிச்சுவேஷன்ஸ், என்டையர் கேரக்டர்ஸ், இது பில்ட் பண்ணது, ஒவ்வொருத்தரோட ட்ராக் எல்லாமே அது தீபக்கோட பிரெயின் தான். அண்ட் காஸ்டிங்கும் தீபக் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டீமும் வந்துச்சு. ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், ஹாட் ஸ்டாரும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, அண்ட் அப்துல் சாராக இருந்தாலும். அண்ட் நான் டைரக்ட் பண்ணுறதுல ரைட்டர் என்ன எழுதுறாங்களோ அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது அப்துல் சாரும் கரெக்டாக அது பிடிச்சி அது பண்ணுறாங்க. அண்ட் ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து அந்த அந்த ஒரு வைபோட இந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாருமே சரி, நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஏடிஸாக இருக்கட்டும். இப்போ தீபா சொன்னாங்கல்ல எங்களுக்கு சீன் வரும்னு, அது கரெக்டாக நாங்கள் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஸ்கிரிப்ட் வர்றது, இல்லைன்னா இப்போ நாளைக்கு என்னென்ன வருது மேம், இவ்வளோ சேஞ்ச் வருது, நாளைக்கு இது வருது, அப்படி மெசேஜஸ் வருது. ஸோ அது டீமாக கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருக்கு. பட் பிரெயின் இங்கே தான், காஸ்டிங் எல்லாமே இங்கே தான். கார்த்திக் சாரும்
எல்லா கேரக்டர்ஸும் பில்ட் பண்ணி சீரியஸ்லி உண்மைதான். Sir, of course, திரும்ப திரும்ப சொல்றதா இது உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம், but அதான் உண்மை. எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இல்ல மேம், இருக்காங்க. எங்க அம்மா நேத்து தான் கேட்டாங்க, உனக்கு அறிவே இல்ல அப்படின்னாங்க. இனி 4 வாட்டி பிரெயின் அம்மா, பாருங்கம்மா. Sir, நம்ம எவ்வளவு பண்ணாலும் நம்ம அம்மாங்க தான் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அவங்க நம்ம அப்படிதான். ஆனா நம்மளோட அது இல்ல ஆக்சுவலி இந்த ஷோவோட யூஎஸ்பி வந்து தீபக் தான், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. So, அவர் ஒரு விஷயம் கொண்டு வராரு, அதுல இருந்து தான் எல்லாமே பில்ட் ஆகுது. இப்ப எல்லாருமே நான் கை வைக்கிறேன், காது வைக்கிறேன், ஒவ்வொருத்தரா ஒரு பொருள் ஒண்ணு வைக்கிறோம், பட் அதோட யூஎஸ்பி வந்து தீபக் தான். அண்ட் தீபக் மேல உள்ள ட்ரஸ்ட் தான் எல்லாருமே ஷோவை ரன் பண்றோம். ஓகே. நான் டேட் பண்றதாகட்டும், இவங்க நடிக்கிறதாகட்டும், சேனல்ல பாலா சார், குட்டி சார், ரோஹித், வடவர், அந்த எல்லாருக்குமே தீபக் ஒன்று சொல்றாரு, அது வந்து கன்வின்சிங்கா இருக்கே, அவன் சொன்னது கரெக்டா இருக்கடா, நல்லா இருக்கடா, அதை அப்படியே பண்ணிக்கலாம்டா. ஸோ அதை வந்து பண்றது தீபக் தான். அந்த ஸோ teaming அது நல்லா அதோட connect இதுதான் அது ஆயிடுச்சு. யூஎஸ்பி. அதனால சொல்றேன் யூஎஸ்பி வந்து தீபக். காஸ்டிங்குக்கும் ஷாம் தீபக்கு சப்போர்ட்டா எங்க இபி இருக்காங்க. சோ அதனால அது கரெக்டா எல்லாமே அவங்க வேலையை பர்ஃபெக்ட்டா பார்த்தாங்க. அதனால ஆமா. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து யுவர் ரைட்டிங் அண்ட் யுவர் கண்டென்ட். அதுதான் நான் சொல்ல வந்தது. அப்புறம் பிரெயின் என்ன சொல்றாங்க. ஓகே. அந்த வைபே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது சார். ஏன்னா எழுதுறாரு, ஆனா அதை நம்ம ஸ்க்ரீன்ல கொண்டு வரோம் அப்படிங்கிறப்போ, சப்போஸ் இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸே உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரொஃபஷனலா பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு வந்துரும். மச்சான் இது வேணாம்டா இப்போடா அப்படின்ற மாதிரிலாம் போயிடுவாங்க. சார் சொல்றதை பார்த்தா நீங்க தெரியவே இல்ல ஆக்சுவலி கருத்து வேறுபாடு இருக்கும். எப்படின்னா ஸ்கிரீன் பிளேல இருக்கும், தீபக் இது மாத்திக்கலாமா, ஸோ உங்களுக்கு இடிக்குதா, ஆமா தீபக் தெரியும், ஓகே மாத்திக்கிறேன் சார், இதை எடுத்துருங்க சார், வேணாம் சார், தீபக் இல்ல நீங்க கன்வின்ஸ் ஆகிறீங்க சார், நல்லா இருக்கு சார், நீங்க எடுத்துருங்க சார், ஓகே தீபக் நான் உங்களுக்காக நான் அப்படி அந்த எடுத்துக்கிறேன். ரெண்டு அவ்வளவுதான். பேருக்குமே அந்த மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு சில டைம் நான் வேணாம், இல்ல சார் இது இருக்கட்டும் அப்படின்னா அவர் விட்டுருவாரு. இல்ல தீபக் இது ரொம்ப தப்பா இருக்கு, சரி இருக்கு நான் மாத்தி அனுப்புறேன். ஸோ மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அது கிடைக்கிறது தான் ரொம்ப Exactly. actually பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஹிட்னு, ஆமா இதுதான் அது. ஆமா கண்டிப்பா. ஒரு இடத்துல அவரை நான் பிலீவ் பண்றேன், ஒரு இடத்துல என்ன பிலீவ் பண்றாரு இல்லையா, இப்படி இந்த பிலீவ் சிஸ்டம் கரெக்டா இருக்கு எல்லார்கிட்டயுமே. நாங்க இவங்கள ரெண்டு இல்ல, பேரையும் இல்ல. பிலீவ் பண்றோம். இது வந்து எங்களுக்குள்ள மட்டும் இல்ல. சரி, அதாவது வந்து exactly. ஒரு சில டைம் டிஓபி சொல்லுவா, அப்படி ரெஜி சொல்லுவான், இல்ல இது இந்த ஷாட் இப்படி போயிடலாமே அப்படின்னுவான். ஸோ அவனை நம்பி கொஞ்சம் டிராவல் பண்ண, இல்ல வேணா ரெஜி இப்படி பண்ணு. அது ஆக்டர்ஸ் கிட்டயும் இருக்கும். ஆக்டர்ஸ் கிட்டயும் நான் ஒன்னு நினைச்சிருப்பேன், இல்ல சார் நான் இப்படி நினைச்சேன், இது பண்ணி காட்டவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது நல்லா இருந்தா அப்படியே வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். மேபி இந்த கதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன், பட் எவ்ரி திங் ஹேப்பன். எல்லாருமே அவங்களோட இன்புட்டை 100% போட்டனால மட்டும்தான். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. சுத்தி நான் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க உள்ளுக்குள்ள. அண்ட் உங்களுக்கும் ஒரு இந்த அர்ஜுனை வந்து நீங்க லவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, சொல்லுவீங்களா மாட்டீங்களா, அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் பண்றேங்கிறீங்க, ஒரு பக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் இல்லையா எங்க அர்ஜுனு? அவர் பண்ணது மட்டும் நியாயமா? அவர் 1000 பண்ணிட்டு மேடம், இப்ப வந்து சோகத்துல அது இருக்காரு. எப்படி அவர் 1000 பண்ணா? ஆமா இது நிறைய இது என்கிட்ட நிறைய பேர் சொல்றீங்க. அது அது அவர் 1000 பண்ணா. ரீனாவோட பிக்கெஸ்ட் சீக்ரெட்டா அவர் வெளில சொல்லுங்க. நம்பி அவர் பண்ணது எப்படி சொல்லிருக்கேன். கரெக்ட்? அவர்னால Trust தான் break இப்ப அவங்க பண்ணிட்டா. family வந்து divorce ஆமா. ஆகுற அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை மேடம். No, no, ஆனாலும் ஒரு ட்ரஸ்ட் பிரேக் பண்ணாங்கல்ல. ஒரு குடும்பம் இதா இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா தான் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேம் அவர் மேல. சார் அந்த consider trust- பண்ணுங்க சார். அந்த ட்ரஸ்ட் திருப்பி வரட்டும். கன்சிடர் பண்ணுங்க சார். மேம் ட்ரஸ்ட்டை வச்சு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம். நீங்க அந்த உப்மா சீன்லயே சொல்லுவீங்க, ஒரு தடவை நீ ட்ரஸ்ட்டை உடைச்சிட்டனா மறுபடியும் அதை பில் பண்ணவே முடியாது விஜய் அப்படி சொல்லிட்டு நீங்க உப்மாவை போட்டு போயிடுவீங்க. நீங்க அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ணா அந்த ட்ரஸ்ட் போயிடும் அப்படின்னா என்னவா இருக்கும்? நீங்க என்கிட்ட இது பண்ணிட்டீங்கன்னா கிட்ட சேர்த்துக்கவே விட மேம். அனுமோல் கிட்ட கேக்குறீங்களா? அனுமோலுக்கு ட்ரஸ்ட் அந்த பேரே நாங்க போயிடுச்சுன்னா மறந்துட்டோம் ரொம்ப நாளா. ஆமா, ஆமா, எனக்கு இப்ப வரைக்கும் நான் யாருப்பா அனுமதிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா அதுதான். ஈவன் வெளியில எல்லாம் போகும்போது ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் கிட்ஸ் எல்லாம் பார்த்து ரதி ரதி என்ன கூப்பிடுவாங்க. இவ்ளோ குட்டியா தான் இருப்பாங்க, சவுண்ட் மட்டும் வரும். ஸோ அந்த பேர் எல்லாரும் மறந்துச்சு. அனுமோலுக்கு வந்து நான் நிறைய சான்சஸ் கொடுப்பேன். ட்ரஸ்ட் பிரேக் பண்ணாலும் நான் தெரிஞ்சும் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஒரு பாயிண்ட், ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இனி என்னால் சர்வை பண்ண முடியாது, இன்னும் நான் ட்ரஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேங்கிற நிலைமை வந்தாதான் நான் கட் ஆஃப் பண்ணி போகிறது. அது வரைக்கும் அப்படிதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கு. பட் அது மாற்றணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனுமோல் வந்து அப்படியே ரதிக்குள்ள போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கோவப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட எந்த ஹோப்பை வந்து பிரேக் பண்ணா நீங்க வேண்டாம் அப்படி சொல்லிடுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய எக்ஸ்பெக்ட் இல்ல 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 பண்ணல. நான் சரி. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம இதை பத்தி பேசணும்ல. ரீனா வந்து சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ்ல நீ அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமா. இல்ல நான் வந்து ஈஸியா நம்பிடுவேன். பட் ஆனா நம்ம ரொம்ப நம்புறவங்க வந்து லைக் நம்மளை பத்தி தப்பாவோ இல்ல நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், அது வந்து அவங்க இல்ல அப்படின்னு தெரியறப்போ லைக்
எவ்வளோ இருந்தாலும் அவள் தான் அதோட கட்டு தான். அப்ப அதனால அர்ஜுனே நீங்க கட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அது சார் அது ரீனா தானே இப்போ முன்னாடி அந்த சொன்னீங்க. கேரக்டர் அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அதுதான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க ரியல் கேரக்டர்லயே நான் ஸ்ட்ரிக்ட்டா தீபாவை இருந்தீங்களா? சொல்றேன். எப்படி ஸ்கிரீன்ல ஸ்ட்ரிக்ட்டா தானே இருப்பீங்க? இல்ல ரீனா ஏதாவது ஒரு சீன் எடுக்கும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, சும்மா நார்மலா எப்போதும் போல தான் எடுத்திருப்பீங்க. பட் அது ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போதும் இல்ல அதுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து பயங்கரமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்களேன். இல்லை ரவி மேமும் விஜய் சாரும் மீட் பண்ணுறாங்கல்ல, அந்த சீன் நாங்கள் எடுக்கும்போது சீன் மூடு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். விஜய் சார் கூட பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் அவருக்கு ஏதோ டவுட் இருந்தது அந்த சீனில், இந்த மாடலே அந்த மாதிரி ஏதோ ஒரு டவுட் இருந்தது. சரி இல்லை சார் இப்படி போதும் மேம்டும் இது இவ்வளோதான். அவ்வளோ ஆக்சுவலாக சீன் எடுக்கும்போது அவ்வளோதான் ஃபீல் இருந்தது எங்களுக்கு. கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும். ஆனால் அது இவ்வளோ வெர்ஷனில் இவ்வளோ சாங்கில் வரும்லாம் சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த சீன் வந்து தீபக் கொடுத்ததுமே ஒரு 1.5 பேஜ் தான் நினைக்கிறேன். திங்க் ஸோ ஹாய் ரதி அவ்வளோதான். என்கிட்ட யாரோ சொல்லவும் கூட செஞ்சாங்க, ரதியும் தேவும் தீபக் இது விஜயும் மீட் பண்ணுறதை ஒரு 2 எபிசோட் எடுத்துருவீங்கன்னு பார்த்தேன், தள்ளி கொண்டு போயிருவீங்கன்னு பார்த்தேன். டப்புன்னு பார்த்தாங்க 2 பேரும் பேசிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. இல்லை அதாங்க இந்த ஷோவோட ப்ளஸ்ஸே. நீங்கள் அது எதிர்பார்த்தீங்களா? அது நடக்காம வேற நடந்துச்சுல்ல, அதுதான் அந்த கிக்கு தான் அது. இவங்க 3 பேரும் ஒரு சீன்ல நிப்பாங்க. ஆக்சுவலா அவங்க தாத்தா வந்து கதி கலங்கி போய் நிப்பாரு ஒரு சீன். அந்த சீனுமே வந்து பயங்கரமா இருந்தது. ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு பதட்டம். ஆக்சுவலி இந்த சீசன் 2ஓட யூஎஸ்பி சீன் அதான் இல்லையா? அதுதான் அந்த 3 பேர் நிக்கிறாங்கல்ல, அந்த ஃப்ரேம் தான் இந்த சீசன் 2க்கான மொத்த கதையுமே அதான். யாரோ போட்டிருந்தாங்க எல்லாரும் வில்லன் வந்து மானசா பிரீத்தம் நினைச்சிருக்கேன். ஆனா உண்மையிலேயே Yeah. வில்லன் வந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேம் நீங்க ரியல் ஐ மீன் ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை பெருசா கேர் பண்ணிக்காம ஜஸ்ட் ஜாப் தான் எனக்கு மெயின். அதாவது குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ரிக்ட். போக மாட்டேன்னு இல்ல, எனக்கு போறதுக்கு டைம் கிடைக்கல. ஓகே, தேவ இருக்கனால நான் பாத்துக்கல. அந்த அளவுக்கு வந்து நீங்க ஜாப்ல மூழ்கி போயிடுவீங்க. ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி தானா? இல்ல ரியல் லைஃப்ல எனக்கு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. என் அம்மா தங்கச்சி பார்த்துதாக வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வேற வழி இல்ல அப்படி வச்சுக்கோம் நம்ம. இல்ல நான் கொஞ்சம் சுத்தி இருக்கிற ஆளுங்களை எல்லாம் டேக் கேர் பண்றது எனக்கு பிடிக்கும். நான் பிடிச்சி ரெஸ்ட் தான் அது பண்றது. அண்ட் ஒர்க் ஹாலிக்கும் தான், ரெண்டும் என்கிட்ட இருக்கு. ஓகே, பெரிய லேர்னிங்னா என்ன நினைக்கிறீங்க மேம்? இந்த சீரீஸோட ஃபுல் இதுல வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் அதுல பிக்கஸ்ட் லேர்னிங் என்னுடைய சினிமா கெரியர்ல வந்து இந்த இதுல நான் பயங்கரமா அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைமிங். இல்ல சிரிக்கிறப்பே உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல இல்ல எதெல்லாம் கத்துக்கலாம்னு கேக்கல, கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டேன். இல்ல தீபக் சொன்னது கரெக்ட் தான். இல்ல ஒரு 10 நிமிஷம் டைமிங் வர மாட்டேங்குது. 10 நிமிஷம் 5 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியும். சீசன் 2ல வந்து அது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கத்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ராசஸிங். ஆமா கத்துட்டு இருக்கேன். முடிஞ்சளவு வந்துருவேன். அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச உடனே வந்துருவாங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வேற என்ன கத்துக்கிட்டீங்க? இருங்க சார், யோசிக்க டைம் கொடுங்க சார். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய டைரக்டர் மாதிரி எவ்வளோ ஹம்பிளா இருக்கணும், அப்படியே கிரவுண்ட் எடுத்து இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கணும், எவ்வளோ எப்பவுமே அனுமல் மேம் மாதிரி எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசணும் அப்படியே அப்படி கத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சார் கிட்ட இருந்து பிரெயின் வாங்க, இப்படி இப்படி உட்காந்து கொஞ்சம் பிரெயின் வாங்க கத்துட்டு இருக்கேன். அப்புறம் கார்த்திக் சார் இல்லாததுனால சாரை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்குது. விஜய் சார் இருந்தாலும் விஜய் சார் மாதிரி எப்படி எவ்வளோ சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துட்டு இருக்கேன். நிஜம் தான் நான் சொன்னது எல்லாமே. ஓகே, டைரக்டர்ஸ் கிட்ட இப்போ இவங்க 2 பேர்ல வந்து ஆக்டிங்க்கு 10 out of 10. 0 ஒரு ஆள் தான் 2 பேருமே. அந்த போங்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. 9.5 இல்ல 9.8 ஆவது யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லை, எனக்கு 2 பேருமே சேம் சைடு 2 கண்ணு. இல்ல சீரியஸ்லி இல்ல நீங்க இப்படி நான் இதை எப்படி சொல்றேன், அவங்க ஏஜுக்கு அவங்க, இவங்க ஏஜுக்கு இவங்க. டைரக்டர் நிரூபிக்கிறார். ஏஜ் பத்தி கூட டைரக்டர் வந்து அங்கேயே வந்து நிக்கிறீங்களா? ஓகே, சோ ரியல் லைஃப்ல அவங்க வந்து ரதியாவோ ரீனாவோ இல்லாம தீபாவாவும் அனுமோல் மாமாவும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? மாமா ஐயோ வேண்டாம், தெரிஞ்சுக்க வேண்டாம். இல்ல மேம் ரொம்ப ஸ்வீட், மேம் ரொம்ப ஸ்வீட், சூப்பர். நான் ஸ்வீட்டஸ்ட். அவ்வளோ அப்படிதான். பதில் அவங்களே நிரப்பிக்குவாங்க. சரி பண்ணிட்டோம். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? எப்படி நீங்க வந்து விஜயும் ரீனாவோட சேர்ந்து இருக்க போறீங்களா,
இல்ல வந்துட்டு உங்க 2 குழந்தை இருந்தாப்பா உன் பொண்ணை நீனே வச்சுக்க, நான் போறேன் என் ஃபேமிலியோட அப்படின்னு போறீங்களா? சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. எல்லாமே தீபக் சொல்ற மாதிரி. சரி, நீங்க முடிவை சொல்லுங்க. சொல்லிட்டா முடிஞ்சிருமே. சரி, அதான் கேக்குறோம் நாங்க. இது இந்த எபிசோட் பார்த்தா முடியல இத பார்த்தா எப்படி புதுசா ஒரு ஆளை வந்து நான் அது கூட ஓடி போயிடலாம் கூட யோசிக்கிறேன். எனக்கு இந்த 2 காம்ப்ளிகேஷனுமே வேணாம், எனக்கு புதுசா யாராச்சும். பாவம் சார் உங்க என்ன சம கதை அது. பாருங்க, Third season கதை அதுதான். புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வரப்போறான்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள நான். தேவும் ரதி விஜய் ஆட்டோகிராஃபா ஆமா, ரதி ஆட்டோகிராஃப். ரதி தேவ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இது ஒரு தீர்க்கவே முடியாத, நிறைய உலகத்துல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் பதிலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு இதுல இதுல என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க இதுல அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் பண்ணுவீங்க. வெயிட் அது பண்ணி வச்சிருவீங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் என்ன ஒரு 3 வீக்ஸா என்ன? இல்ல இருக்குது 4 வீக்ஸ். இன்னும் இருக்கு. 4-5 வீக்ஸ் இருக்கு. Yeah. 64 டெலிகாஸ்ட் Sorry, இருக்கு. நமக்கு தான் இருக்கா? 8 வீக்ஸ் ஆ. 8 வீக்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. 8 வீக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் பாருங்க. கடைசி சொல்ல மாட்டீங்க. இது சொன்னா விஜய் முடிஞ்சது சார் இல்ல. நல்லது பண்ண மாட்டீங்க. விஜய் சார் நல்லா தாங்க இருக்காரு. நாங்க வந்து ஏய், சங்கம் விஜய் சார் வச்சிருக்கோம். சிங்கிளா எவ்வளவு நல்லா இருக்காங்க. ஆமா. ஐ திங்க் சிங்கிளா இருக்கிறது ரொம்ப பொண்ணு நினைச்சு இவ்வளவு அழுகுறாரு, எங்களுக்கே அழுக வந்துருச்சு, அப்படியே கண்ணுல நிக்குது. அது சொல்ல தெரியணும்ல அவருக்கு. இப்போ என்ன பொண்ணு சேர்த்து வைக்கணுமா? ஆமா சார், எங்களுக்கு பொண்ணு அவரோட சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே. ஆமா. இவனுக்கு பாத்துக்கலாம். அப்ப ரதி சேர வேண்டாமா? முடிவா வந்து நான் சொல்றேன், ரதி அவங்க 3 பேர் சேர்ந்தா அப்ப அப்ப தேவு? அது முடியாது. அது வேற விஷயம். பாவம் தேவு, அவரே நம்ம கூட்டி கூட வச்சிருக்கிறோம், அவரே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் கேக்குறேன், இந்த இதோட கன்க்ளூஷனே எங்களால கொண்டு வர முடியல. எப்படி இதை முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு என்னாலே முடியல. இது நல்லா இருக்கு இல்ல, இது நல்லா இருக்கு. தேவும் விஜயும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. புதுசா ஒருத்தர் கூட நான் ஓடி போயிடுவேன். So, பெட்டர். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நான் யாருன்னு பாக்குறேன். புதுசா ஓட ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு உள்ளுக்குள்ள. பரவாயில்ல, நம்ம ஷோல தான் அவருக்கு நீங்க கிரியேட்டிவோட எடுத்து கொடுத்துருக்கீங்க டாபிக் அடுத்த சீசனுக்கு. ஸோ அதையும் வந்து நாங்கள் அடுத்த சீசன் அப்படியே கேரளா போயிடுவேங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகான நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் விஜய் சார் நல்லது தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து இது நல்லதா எங்களுடைய பண்ணுங்க. கோரிக்கை. அதிகமா வந்து அப்புறம் பார்த்துக்குவோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சார் தான் முக்கியம். அதனால நாங்கள் சங்கம் வச்சிருக்கோம், கேஸ் போட்டுருவோம். அப்புறம் உங்க மேலே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் சீக்கிரமா அதனுடைய முடிவை வந்து நாங்கள் ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விடாலையும் வந்து Thank you. நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். Thank you so much.